இறைவா நேயர்களுக்கு வணக்கம். 2026 குரு பெயர்ச்சி உங்க ராசிகளுக்கு என்னெல்லாம் தரப்போகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக ஜோதிட பேரறிஞர் தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைந்து உங்களுடைய ராசிக்கு என்னமெல்லாம் வளங்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுது, இதுவரைக்கும் யாருமே சொல்லிடாத பல அதிசய அற்புதமான கோயில் வழிபாட்டு முறைகள், அதே மாதிரி அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு அள்ளி தரப்போறார். நிறைய விஷயங்களோட ஐயாவை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். ஐயா வணக்கம். என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் நல்லதே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போவோம். இறைவா நேயர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க, ஐயா எப்போ குரு பயிற்சிக்கான பலன்கள் சொல்ல போறாரு அப்படின்னு. மேஷம் ராசிலிருந்து துவங்கலாம். இந்த ஆண்டு 2026 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நிறைய மாற்றங்களையும் நிறைய ஏற்றங்களையும் தர காத்துக்கிட்டே இருக்கு. மேஷம் ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? பொதுவாகவே குரு உச்சமடைய போகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை குரு உச்சமடைய போகிறார், கடகத்துக்கு போக போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வ பலம் தான். பார்வ பலம் கூட மேஷத்துக்கு கிடையாதே சார், நாங்கள் தான் ஏற்கனவே 7.5 சனியில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொன்ன சுகஸ்தானத்துக்கு போகிறார். அங்கே போய் உச்சம் பெறுகிறார். 12ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறார், மீனத்தை பார்க்குறார். ஆகவே இவர்களுக்கு அதிக வருமானம், கடன் தீரும். அட்லீஸ்ட் சுப கடன் ஏற்பட்டாவது சுப விஷயங்கள் நடக்கும். பிள்ளைங்களுக்கு பள்ளிகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறது, வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தைகள் பாக்கியம் அப்படின்னு எல்லா சுப பலனும் கிடைக்கும். இதை எல்லாத்த விட இது வரைக்கும் ரெக்கக்னேஷனே இல்லைன்னு சொன்னீங்க பாருங்கள், உங்களுக்கு ரெக்கக்னேஷன் வரும். சனி பெயர்ச்சி 7.5 சனி காலத்தில் இது 2வது சுற்றாக இருக்கும். உங்களுக்கு இது அற்புதமான பலனை கொடுக்கும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, அதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாட்டில் இருக்கேன் சார் அப்படின்னா ஒரு நிரந்தர வீடு, இது எல்லாமே உங்களுக்கு அமையும். உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் தொல்லைகள் போகும். இல்லை, இதில் ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டலாம், கடன்கள் தீரும், ஆரோக்கியம் வரும் இப்படின்னு சுப பலனாக சொன்னாலும் அதிக சுப பலன் தர்றதுக்கு இப்போல்லாம் கோவில்களுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணுங்கோ, அது நீங்கள் போய் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலில் பண்ணவே முடியல. அது நிறைய இயலாத காரியமும் கூட. நிறைய ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியறது இல்லை. சில கோயில்கள் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதை பண்ணக்கூடாது. அப்போ என்ன வழி சார் இந்த பரிகாரங்களுக்கு? இல்லை, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பலன் சொல்கிறோம். ஆமாம். ஆனால் பரிகாரத்துக்கு போய் என் கர்மத்தை தீக்கணும் சார், அந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணுமே அப்படின்னா முடியல. அப்படின்போது அபூர்வ கோவில்கள் நான் இந்த நிகழ்ச்சியில் தரேன். ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. அதுலேயும் எப்படி அப்படின்னா, இப்போ 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, சனீஸ்வரருக்கு தீபம் போட்டு வாங்க அப்படின்னும் போது திருநள்ளாறில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கே, அதற்கு உண்டான அதற்கு இணையான மிக மிக சென்னைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு கோவில் நான் சொல்ல போகிறேன். அது எப்படிப்பட்ட கோவில் அப்படின்னா, சென்னைக்கு பக்கத்திலேயே பொன்னேரின்னு ஒரு கிராமம். பொன்னேரி கிராமம் சென்னை அருகில். பொன்னேரிக்கு பக்கத்தில் ஆண்டார்குப்பம் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அதிகார தோரணியில் நிற்கிறார். இதில் என்ன ரகசியம்னா, சிருஷ்டிக்கு உண்டானவர் பிரம்மா. அவர் எதிரிலேயே சிருஷ்டிக்கு உண்டான பிரம்மாவனுடைய சுவாமியும் வீற்றிருக்கிறார். பிரம்மாவையும் பார்க்கலாம், முருகனையும் பார்க்கலாம், ரஷ்யே கிடையாது. ஆனால் நான் சொல்கிற பரிகாரத்தை மேஷராசிக்காரர்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் தொடக்கத்தில் 3ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லைங்களா, ஆனால் உச்சம் பெற்ற குரு அப்போ கிடையாது. ஆனால் சிம்மத்துக்கு மறுபடியும் போகிறார், அதிசாரமாக போகிறார். அப்போ அந்த டைமில் குரு பார்வை இருக்கும், அப்போ சுபபலன்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டார்குப்பம் அப்படிங்கிற கோவிலில் அவருடைய தோரணையே மிக அற்புதமான அதிகார தோரணையில் இருக்கார் முருகன். அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம், அபிஷேகம் பண்ணுங்க,
செவ்வாய்க்கிழமையில பண்ணீங்கன்னா ரொம்ப உத்தமம். இந்த வருஷமே தமிழ் வருட பிறப்பே செவ்வாய்க்கிழமை தான் பிறக்குது. குரு மாறுறதும் செவ்வாய்க்கிழமை தான் மாறுறார். இப்படி எல்லா விஷயங்களும் செவ்வாய்க்கிழமை இருக்கு. ஆகவே சுப்பிரமணிய சுவாமிக்கு பொன்னேரி பக்கத்தில் இருக்கிற அந்த ஆண்டார் குப்பத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கையும் நல்ல எதிர்காலமும் நல்ல உத்தியோகமும் கடன்கள் தீர்ந்து ஆரோக்கியத்தோட பிரமாதமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இப்போ மேஷம் மட்டும் ஒரே ஒரு விஷயம், நீங்க சொன்னீங்க பார்வையே இல்லை, குரு பார்வையே இல்லை அப்படின்னீங்க. கவனமா இருக்கணும், சேமிப்பு ரொம்ப முக்கியம், இந்த சூழல் ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கும்போது மேஷம் ராசிக்காரங்கள் இந்த குரு பயிற்சி அப்போ எந்தெந்த விஷயத்துல கவனமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்? நான் கூட மறந்துட்டேன் அந்த பாயிண்ட்டை, நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வருமானம் வந்தா பெட்டிக்குள்ள எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா என்ன? ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல இருக்காங்க இல்லைங்களா, அது உடம்பு ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ரொம்ப அதிக வருமானம் வரும், அதிக வருமானம் வரும்போது செலவு பண்ண போகிறீங்க. அப்போ ரெஸ்ட்லெஸ் டேஸ் த ஹோல் டே. ஆகவே இடம் விட்டு இடம் மாறுறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க தயவு செஞ்சு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மிக கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சனியும் செவ்வாயும் இருக்கும் காலம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சனி செவ்வாய் பயணத்தில் சில இடர்பாடுகள், அசிடிட்டினால் சில பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள். நான் 2 மணிக்கு அங்கே ஒரு சாப்பாடு கிடைக்கிது சார், 4 மணிக்கு விடியற்காலில் இங்கே கிடைக்கிது சார், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தேடி போய் சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்காதீங்க. ஏன்னா 7.5 சனி இல்லையா, நரம்பு பிரச்சனையும் வயிற்று கோளாறையும் கொடுத்துருவான். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. என்னதான் வருமானம் வந்தாலும் ஆண்டார் குப்பம் போய் இறைவனை பார்த்தாலும் மலை போல வர பிரச்சனைகள் போகும். நான் இல்லைன்னு சொல்ல, நாமளா ஒரு பிரச்சனையை தேடி வச்சுக்க வேண்டாமே. நிச்சயமா. ஆகவே ஜாக்கிரதையாக இருப்பது உச்சிதம். இப்போ குரு பார்வை இல்லை, வரவு கொஞ்சம் குறைவா இருக்கு, கடன் வாங்கிக்கலாமாங்கிறது அடுத்த கேள்வியா இருக்கு. கண்டிப்பா 7.5 சனியில கடன் வந்து தானே தீரும். ஆனா சுப செலவு வேற கூடுன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த செலவை நம்ம என்ன பண்ணோம், மருத்துவ செலவு, டாக்டர் வீட்டுக்கு போய் கொட்டி கொடுக்கறத விட பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு, இல்லைன்னா மகளுக்கு திருமணம், நகை வாங்கி கொடுக்கறது. இப்போ இருக்கிற தங்கத்தினுடைய விலையில கொஞ்சம் நகை வாங்கி கொடுத்தா கடன் தீரும் இல்லைங்களா? நிச்சயமா கடன் சேருமே. அதாவது ஒரு பக்கம் கடன் சேர்ந்தாலும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஸ்திர சொத்துன்னு சொல்லக்கூடிய கோல்டு சேரும். அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு உங்களுக்கு சேருமே. ரெண்டாவது, இன்னைக்கு 1 லட்ச ரூபாயில் வாங்குற தங்கம் நாளைக்கு அது 1.5 லட்சமா ஆகாதுன்னு என்ன உத்தரவாதம்? ஆகவே கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போதே வாங்கிக்கிறது நல்லது தான். கடனாக இருந்தாலும் ஒரு முதலீடா உற்பத்தி பண்றதுங்கிறது உசிதமான ஒரு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அது ஒரு முதலீடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு மறக்காம இறைவாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.